காலேஜிலேயே இப்போ வாத்தியாரா இருக்கார். யாருமே எந்த பாயிண்ட கொடுத்தோமோ அந்த பாயிண்ட பேசணும். நாம் கொடுத்தது ஒன்றும் அவ எதையோ பேசிட்டு இருந்தா அப்படின்னா நமக்கு ரசிக்காது. இந்த கூட்டத்துக்கு அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஆரம்பத்திலே இருந்து அனாவசிய பேச்சு இல்லாம வேற சொந்த சரக்கை எடுத்து சொல்லணும்னு இல்லாம அவர் பேசினதா ரொம்ப அழகு. அதுக்கேற்ற மதுரமான குரலும் இருக்கு, பக்தியும் இருக்கு, சொல்ற முறையும் தெரியறது. விருத்தம்னு ஒண்ணு எடுத்து இதை பத்தி சொல்லு அப்படின்னா அதை ஒண்ணு சொல்லவே முடியாது. அலங்காரமாவது சொல்லலாம். விருத்தத்தை பத்தி சொன்னா விருத்தத்தை பத்தி என்ன சொல்றது? அந்த விருத்தத்தை பத்தி சொல்ல முடியாது. சொல்ல முடியாத ஒரு விஷயத்த நீ விருத்தத்தை பத்தி சொல்லு அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்தேன். அதுல ஸ்ரீ விருத்தத்திலேருந்து ஆரம்பிச்சு சிகரணி வரையிலும் வரிசையா உள்ள முக்கியமான விருத்தங்களை விருத்த லட்சணத்தோட அந்த விருத்தத்தை சொல்லணும். அதுக்கு சொன்ன அவதாரிக்கையே ரொம்ப நல்லா இருந்தது. சில கிரந்தங்கள்லாம் சாகித்யம்னு பேர், அது ஒரு தனி சாஸ்திரம். அதுல துவன்யாலோகம், காவிய பிரகாசம், பிரதாபருத்ரியம், குவலயானந்தம் முதலிய எல்லா சாகித்ய சாஸ்திரங்கள்லயும் அவருக்கு நல்ல ஞானம் இருக்கிறதுனால அது எதுல அண்ணா சொல்றது எதுலேருந்து அபிப்பிராயப்பட்டு சொல்றார் அப்படிங்கிறத அவதாரிக்கையும் அங்கங்க எடுத்து காண்பிச்சு காவியத்தினால என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத சாகித்ய சாஸ்திரங்களுடைய ஆரம்பத்துல எப்படி பிரதாபருத்ரியம் முதலீதிகள்ல சொல்லியிருக்காரோ அதை எடுத்து சிம்பிளா காமிச்சுட்டு காவியத்துல ஒரு அங்கம் விருத்தம். விருத்தம்ங்கிறது வேதத்திலேயே உண்டு. வேதத்துல சந்தஸ் நமக்கு எந்த மந்திரங்களுக்குமே சந்தஸ் ரிஷி தேவதை உண்டு. வேதத்திலே உண்டு. தேவதை சந்தஸ் ரிஷி இவைகளை சொல்லாம நாம் அதை சொன்னோமானா அவன் வெறும் விறகு கட்ட தூக்கின்னு போறது போல பாரவாகிதான் அப்படின்னு சொல்லியிருக்கார். சந்தஸ்ங்கிறது சில சந்தஸ் பந்தி, கிருஷ்ணபூ, காயத்ரி, அனுஷ்டுபூ முதலிதான சந்தஸ்கள் வைதிகமானது. அதனுடைய ஆதாரத்துல அந்த அக்ஷரங்களை கொண்டு வகுத்து கணக்குப்படி சில சந்தஸ் விருத்தங்கள் வெளியில வரும். சந்தஸ்லேருந்து வர்றது வெளியில விருத்தம். அந்த விருத்தங்கள்ல 100 விருத்தம் பிரசித்தமானது, அப்பிரசித்தமானது. ஆரியாவிருத்தங்கள்ல 1-2 ஆரியாவிருத்தம் பிரசித்தம். சார்பூல விக்கிரேடிதம், இந்திரவஜ்ரா, உபேந்திரவஜ்ரா இதெல்லாம் பிரசித்தம். காவியங்கள்ல அப்பிரசித்தமான சில விருத்தங்கள் அபூர்வம். எல்லா காவியங்கள்லயும் கிடைச்சு விடாது. ஆனா அப்பிரசித்தமான விருத்தங்கள், இந்த விருத்தங்களுக்குலாம் லட்சணம் ஆரம்பத்திலேயே சொன்னதுனால பிங்களாச்சாரியர் அப்படிங்கிறவர் எதுக்குமே ஆச்சாரியரம் உண்டு. விருத்தங்கள் பற்றி இப்படிதான் இருக்கணுங்கிற நிர்ணயம் பண்ணின பிங்களாச்சாரியருடைய மதத்தை எடுத்து அதுல 100 விருத்தங்களை முக்கியமாக எடுத்து அடியேன் ராமானுஜதாசன் ஒரு மனுஷனை நாயகனா வச்சோ அல்லது எதையாவது வர்ணிச்சோ அதை பூர்த்தி பண்ணியிருப்பான். தியாகராஜத்துக்கு முன்னாடி சங்கீதம் எப்படி இருந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. தியாகராஜர் வந்த பிறகு சங்கீதம்ங்கிறது ராமமயமாக ஆயிடும். ராமமயமாக ஆயிடும். அதுபோல சாகித்ய சாஸ்திரங்கள், காவியங்கள், யாராவது ஒரு மனுஷனை நாயக